அன்பார்ந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். நான் உங்களுக்கு நிறைய மண்டலங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன், இந்த சக்கரங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசனங்கள் 4 மண்டலங்களையும் இயக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். மண்டலம்ங்கிறது என்னலாம்? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இந்த கோஷங்களை எல்லாத்தையுமே இயக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், சக்கராசனம். நம்ம சக்கரத்துல பார்த்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், இந்த 4 சக்கரத்தையும் ஸ்ட்ரெச் பண்றதுனால இந்த மண்டலங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். இந்த சக்கராசனம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி இருக்கும், பின் வளைவு ஆசனம். இந்த சக்கராசனம் பண்ணிட்டு நம்ம எழுந்துக்கும் போதே இந்த பிளட் சர்க்குலேஷன் மூளைக்கு போயிட்டு வர மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியும். இப்போ அந்த ஆசனத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பத்மாசனத்தை கலைச்சிட்டு மெதுவா காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ், லை டவுன். Now deep inhale, exhale. Inhale, exhale. இந்த சக்கராசனன்றது பார்த்தீங்கன்னா அந்த வீல் மாதிரி இருக்கும் அந்த பாஸ்டரை. Now bend your legs slowly. Now rest your palms on the floor. இப்போ நீங்க கையும் காலையும் இப்படி மடக்கி வச்சுட்டு இந்த காலுக்கும் கைக்கும் ஈவனா ப்ரெஷர் கொடுத்து நீங்க தூக்கணும். Lift your body fully. ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பத்துல பண்ணும்போது நார்மல் பிரீதிங்ல பண்ணணும். 10 எண்ணிக்கை வரைக்கும் நிக்கலாம். Slowly come down. Stretch your legs. Deep inhale, exhale. இப்போ இன்னொரு தடவை இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். காலை மெதுவா மடக்குங்க. Bend your legs. இந்த காலை நீங்க மடக்கும் போது கால் கொஞ்சம் அகலமா வச்சுக்கணும். இந்த ப்ரெஷர் இந்த கால் பாதத்துல ஃபுல்லா கொடுக்கணும். Place your palms. கைக்கும் நீங்க ஈவனா ப்ரெஷர் கொடுத்துக்கணும். இப்போ கைக்கும் காலுக்கும் அட்ட ஸ்ட்ரெச்ல ப்ரெஷர் கொடுத்து நீங்க பாடியை மேலே லிஃப்ட் பண்ணணும். ஆரம்பத்துல இந்த இடுப்பு பிடிச்சி யாராவது தூக்கலாம், அதுக்கப்புறம் நீங்களா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மெதுவா லிஃப்ட் யுவர் பாடி ஃபுல்லி. நார்மல் பிரீதிங். Stay there for 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Come down. Stretch your legs. Deep inhale, exhale. இப்போ நம்ம பின் வளைவு ஆசனம் பண்ணிட்டோம். இதுக்கான ரிவர்ஸ் போஸ் நம்ம பண்ணணும், முன் வளைவு ஆசனம். பத்மாசன சக்கராசனத்துக்கு கவுண்டர் பாஸ்டர் பஸ்சிமோத்தாசனம். Come up slowly. Stretch your legs. பஸ்சிமோத்தாசனம். Hands up. Bend forward. அந்த பொசிஷன்லயே நீங்க ஒரு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பின் வளைவு ஆசனத்துக்கு இது மாற்றாசனம், முன் வளைவு ஆசனம். டயபெட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த பஸ்சிமோத்தாசனம். பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம். மெதுவா come up slowly. Hands on your thighs. Deep inhale, exhale. இப்போ இந்த சக்கராசனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா பார்த்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
Now bend your legs slowly. Spread it. Spread your legs. Now place your palms. நீங்க இந்த காலையும் கையையும் இப்படி மடக்கும் போது கைக்கும் காலுக்கும் ஈவனா பிரஷர் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பாடி வந்து மேலே தூக்கும். இப்போ now lift your body. ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்க, ரொம்ப கனமா இருக்கிறவங்க, இந்த மாதிரி இது வந்து பேக் பெயினுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆசனம். முதல்ல யாரோட உதவியாவது வச்சு கையை இடுப்புக்கு அடியில் பிடிச்சி நீங்கள் தூக்கி முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக முயற்சி பண்ணலாம். இது வந்து கைக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், ஷோல்டருக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி இது. நீங்கள் ஜிம்முக்கெலாம் போய் மற்ற அந்த டம்பிள்ஸ்லாம் தூக்குறதுக்கு நீங்கள் உங்கள் வெயிட்டை தூக்கி பார்த்தாலே தெரியும். 10 எண்ணிக்கையிலேருந்து ஆரம்பித்து 50 எண்ணிக்கை வரைக்கும் நிற்கலாம். வயிற்று பகுதியை குறைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி. லோயர் அப்டமனை ஸ்ட்ரென்தன் பண்ணுவது. அதாவது லேடிஸ்க்கு வயிற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு யூட்ரஸ். இந்த யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி. கம் டவுன். ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ். நவ் டீப் இன்ஹேல், எக்ஸேல். நல்லா சத்தமாக 2 மூச்சு. இன்ஹேல், எக்ஸேல். இப்போ சக்கராசனத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த கவுண்டர் போஸ் பஸ்சிமோத்தாசனா. இப்போ நான் ஹோல்ட் யுவர் டோஸ், ஸ்லோலி பெண்ட் ஃபார்வர்ட். நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி. டயபெட்டிக் நீங்கள் பார்டர் லைனில் இருக்கும் போதே இந்த பயிற்சியை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மருந்து மாத்திரையெல்லாம் தேவையே இல்லை. அது எவ்வளோ கவுண்ட், 50 கவுண்ட் நின்னீங்கன்னா இதையும் 50 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். முதுகெலும்பை முன்னாடி வளைக்கக்கூடிய பயிற்சி. நம்ம ஆசனங்கள் முக்காவாசி பார்த்தீங்கன்னா பின்னாடி வளைக்கக்கூடியது, முன்னாடி வளைக்கக்கூடிய பயிற்சிகள் தான் நிறையா இருக்குது. ஆனால் ஒன்னொன்னும் நீங்கள் அதுக்கு கவுண்டர் போஸ் உடனே பண்ணிடணும். கம் அப் ஸ்லோலி. Hands on your thighs. Now deep inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த சக்கராசனம் வந்து நான் சொன்ன மாதிரி 4 கோஷங்களையும் 4 சக்கரங்களையும் இயக்க வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம். குருவோட அடிப்படையில் ஆரம்பத்தில் இதை பண்ணி பழகுங்க. ஏற்கனவே பண்ணக்கூடியவங்க எண்ணிக்கையை வந்து கூட்டுறதுனால அந்த முழு ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். நாளைக்கு வேறொரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.